ரவுமன் என்ன கூப்பிட்றாரு. அண்ணா நான் கிளம்பிட்டேண்ணா. எவனோ வண்டியில் அப்படி இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்ட் மூலியமா அதை சொல்லலாம். அங்கே பாருங்க மேலே பாருங்கண்ணா. இது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம காலி. நோ 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 வேணாண்ணா வேணாண்ணா வேணாண்ணா. நான் சொல்கிறத கேளுங்கண்ணா. ரொம்ப ஒரு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்கூல் தான் கைஸ் வந்திருக்கோம். இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, பிரகதீஷ் சொல்லுவான். எனக்கு இந்த இடத்த வந்து எனக்கு பிரகதீஷ் தான் எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். என்னால் வர முடியல, சின்ன ஒரு பிரச்சனை, அது வீடியோ போட முடியாமல் இந்த டயத்தில் சொல்லியிருந்தான். வர முடியல. சரி இப்போ வாங்கினா சொல்லிட்டே இருந்தான். ஓகே வருவோம் பார்ப்போம். அவனும் வீடியோ போட்டிருக்கான். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக் ஸ்டோரி பிரகதீஷ் சொல்லுவான். பிரகதீஷ் இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல்னா, அதாவது இங்கே வந்து வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் வந்து தீ குளிச்சு இறந்துட்டாங்க. அந்த இறந்ததுக்கப்புறமும் இது கொஞ்ச நாளில் ரன் ஆகிட்டு இருக்கப்ப அமானுஷ விஷயம் ரொம்ப நடக்கவும் அப்படியே வெளியே விட்டாங்க. ஆனால் இன்னமும் அவங்க இங்கே தான் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பக்கத்து வர பயப்படுறாங்க. அதான் இதோட பேக் ஸ்டோரி. ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இப்போ இடத்த பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டம் தானே, ஏன்னா எரிஞ்சு செத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். எப்படி செத்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நினச்சி தெரியும் தெரியும். ஓகே எப்படி செத்துருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க என்ன நடக்குது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தப்போ எனக்கு வருமா. ஏய் யார் இருக்கா? சவுண்ட் கேட்கல. கேட்டுச்சு, சத்தியமாக கேட்டுச்சுண்ணா. ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டா. ஏய் யார் இருக்கா உள்ள? யார் இருக்கா? கேட்குற மாதிரி இருக்குண்ணா. உள்ள சவுண்ட்ஸ் கேட்குதுடா. சரி ஓகே, அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். எப்படா பிரவேசு பேய்களையும் புருஷன் நிரூபிக்கிறடா நீ. சத்தியமா சத்தரிட்டு என்ன சவுண்டு பார்த்தீங்களா? அது தெரியுது. சரி ஓகே, நர்வஸ் ஆவானா. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. மாடிஸ்ட்டை வேற கைஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸில் வந்து சவுண்ட் என்ன சவுண்டு பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னடா கேப்சர் பண்ண மாட்டீங்க. நாங்கள் வந்து ஒரு பொண்ணு புரிஞ்சுங்க தயவுசெய்து. நாங்கள் அந்த இடத்துல வந்து பேய் இருக்குமோ இருக்காதோ அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து நாங்கள் ஒரு மைண்டாகவே போக மாட்டோம். அந்த இடத்துல இருக்கோ இல்லையோ அது தெரில எங்களுக்கு. நாங்கள் இதை அன்றைக்கி சாந்தி மீரானா நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் வீடியோவே அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணுவேன்னு கொஞ்சோன்னு தெரியாது. ஏன்னா நீங்களே எதிர்பார்க்க சும்மா ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க, நடந்து போயிலேயே ஏதாச்சும் ஒரு டக்குன்னு சவுண்ட்ஸ் எதை கேட்டால் எனக்கு ஜர்க்காக ஆகாது. அந்த மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் இதாகிட்டோம். இப்போ கொஞ்சம் கரெக்டான செட்டப்பில் இருக்கும், மைண்ட் செட் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போயே தெரிஞ்சிருச்சு. பார்க்கலாம். அது மட்டும் நம்ம கைஸ் தயவுசெய்து உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்காதீங்க தயவுசெய்து, ஓகேங்களா? அடிச்சுக்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணுறீங்க, பதவி நெகட்டிவாகவும் சொல்கிறீங்க. அது மாதிரி சண்டை விடாங்க தயவுசெய்து, எனக்காக கேட்டுக்கங்க. சாரி கைஸ், திடீர்னு வண்டி வாசி போகிறனால லைட்டாக கட் பண்ணி எடுத்துருப்போம். ஏன்னா எங்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அந்த இடத்த சொன்னோம்னா அவ்வளோதான். அங்கங்கே லைட்டாக வண்டி வச்சு போகிறனால தான் கேஸ் நாங்கள் அப்பப்போ கட் பண்ணிடுறோம். டக்குன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். பிறகு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேண்ணா. ஓகே கேஸ், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. ஓகே நான் பாஸ்வேர்டு சொல்லுங்கள். இரு லூஸாக இருக்கா? டைட் பண்ணு. சுட்டிட்டு தான் இருக்கா? டைட்டாக ஓகே. டக்குன்னு ஏன்னா இந்த இடம் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு நினச்சா போகிறோம். அங்கங்கே ஆள் நடமாட்டம் வந்துட்டு போயிட்டு தான் குடிக்கிறவனுங்க இருப்பானுங்களும். ஏன் பிரவேசு? ஆமாண்ணா. சரி ஓகே லைட் ஸ்டார்ட் பண்ணிக்கோமா? ஓகேண்ணா, லைட் ஆன் பண்ணிக்க. இந்த பவர் ஏற்றி விட்டுருவோம். ஏன்னா இந்த செல்லு குவாலிட்டி. ஓகே போமா. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சவுண்டு கொடுத்தது இந்த இடத்துல எரிஞ்சு போன ஆத்மாவா? டீச்சர் தானே?
இந்த இடத்த எரிஞ்சு போன டீச்சரா? யாரு? இல்லை எனக்கு வந்து இந்த இடத்த எரிஞ்சு போன டீச்சரா? எப்படி நான் வந்து மேலே இருக்குல்லண்ணா ரூஃபு இதை பாருங்க. இவர் என்ன இரும்பு போய் யாரு பார்த்து போடா. ஏய் கீழே கண்ணாடியா இருக்குடா, பார்த்து போடா. நீ வாட ஏனோ தானே போகாதடா. கண்ணாடி கண்ணது குத்திர போய் கேஸ் தெரியுதா? இவர் ஏகப்பட்ட கண்ணாடியா இருக்கு. இரு கேஸ் தெரியுதா? ஏய் யாரு இது? உருவம் வச்சுடா. இப்போ நீங்களும் அந்த இடத்துல போனது பிரதீஷ் பார்த்து போடா. இப்போ எல்லாம் தடி ஜஸ்ட் மிஸ். நான் காலை விட்டுருப்பேன். வீடியோ ஆஃப் ஆயிடுச்சா? சவுண்டு வந்துச்சுண்ணா. அப்போ யாரு? ஏதோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஏய் யாரு? இரு ஐயோ கண்ணாடி வேற. என்னண்ணாச்சு? ஏதோ ஒரு உருவம் கேப்சர் ஆச்சா? இல்ல என்னாச்சு? இந்த இடத்துல யாரும் எட்டி பார்த்தாங்க பிரகதீஷ். இப்ப நல்லா கேப்சரு. என்ன சொல்ற? இல்லடா இங்கே உனக்கு என்ன ஒரு 2 இது தெரியுதா? இல்லாட்டி எனக்கு டவுட்டா இருக்கு பிரகதீஷ். ஓ மை காட். என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. நடந்துட்டு இருக்கப்பே வெளில போயிட்டாங்க. அது சாகுரியாவா? ஆட்டோமேட்டிக் காத்து ஏதோ நடக்குதுடா. இல்ல யார் இருக்கா உள்ள? இங்கிட்டுதான் ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சு. பயப்படாது. யார் இருக்கா? இப்போ நீங்கள் தான் இங்கே சவுண்ட் கொடுத்தீங்க. வயசுக்கெல்லாம் காடு ஒத்தேடி பாத மாதிரி போயிட்டுருக்கு. எங்கே இருக்கீங்க? சவுண்ட் கொடுக்க முடியுமா? ஹலோ. ஏய் நீ ஏன்டா தனியாக போயிட்டுருக்க? அம்மா சொல்ல வேண்டியதாடா. நான் அவனை தேடிட்டு இருக்கேன். அங்கிட்டு இந்த இடத்துல அவங்க பேராச்சு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த கல்லு இப்போ வந்து வந்துச்சு பாத்தீங்களா? கேப்சரா? இங்க பாருங்க, இந்த கல்லு தான். அவங்க பேர் என்ன தெரியுமா? போனது பேரு சொன்னியா? எனக்கு வந்து பயமா இருக்கு ரொம்ப. தயவு செஞ்சு போன தடவை வந்து நைஸ் சவுண்ட் தானே? இல்லை ரொம்ப வியர்டாக இருக்கிற சவுண்டு கேஸ். எங்களுக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. ஏன்னா எடுத்த உடனே ஏதோ ஒரு ஃபேஸ் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்தோம். சைலண்ட் அமைதிக்கு முன்னாடி தான் ஆபத்துன்ற மாதிரி இருக்கு. பார்த்தியா சைலண்டாக இருக்குது ஒரு இடமே. இப்போ எனக்கு வந்து என்ன போன தடவை நான் வந்தேன்னா தெரியுதாண்ணா? ஓகே அக்கா, அவங்க பேர் தெரியாது. அவங்க பேர் என்னன்னு தெரிலண்ணா. இந்தாண்ணா இங்கே இப்போ நம்ம பார்த்தோம்லண்ணா, இங்கே நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம்லண்ணா, அங்கே எந்த அந்த உருவம் பார்த்தோம்ல, பாட்டில் ஊற்றுன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து அவங்க மூஞ்சி வந்து நான் பார்த்தேன். ஒரு மாதிரி எரிஞ்சா அப்படி ஒரு மாதிரி அது மாதிரி இருக்குண்ணா. ஒரு பிளட் அப்படியே வர மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்க்குறப்ப. ஓகே எப்படி நேரில் இப்படி சட்டம் அப்படி இப்படி வந்துட்டு இப்படி போகுதுண்ணா. மறந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓகே அடைச்சிட்டுலாம் சவுண்டு கேட்குது. உள்ளெல்லாம் சவுண்ட் கேட்குது. உள்ளே எது இருந்துச்சான்னு தெரில. மேலேருந்து எதுவும் குதிக்குதானே தெரில. வீடா இரு அக்கா. இந்த இடத்துல நீங்கள் தான் வந்து நெருப்பால் எரிஞ்சு செத்து போயிட்டீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு மூலியமாக எங்களுக்கு சொல்லலாம்.
இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசைன்னு இருந்தால் அதையும் சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்துல வேறு யாராச்சும் இறந்துருந்தீங்கன்னா அதுவும் என்கிட்ட சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கல்லு தானே உள்ளது. யார் அந்த சவுண்ட் கிடைச்ச சவுண்டு? மேலே இருந்து வருதுண்ணா கல்லு. இதுக்குள்ள இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சுண்ணா. என்னடா சொல்ற? ஏன் எங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? பாம்பு பத்து மாதிரி இருக்கு. பாம்பு பத்தா? ஏய் எங்கடா உள்ள போற? எங்கடா? ஏய் இது மரம் பரிசு. மரம் நானே செதறிட்டேன். எங்க முன்னாடி வந்து நிக்க பயமா இருக்கா? நானே பயந்து போயிருக்கேன். முன்னாடி இருடா, நம்மளுக்கு தெரியுது. கேப்சர் இன்னும் பண்ணல, வந்தது வந்து அமைதியாவே இருக்கு. கல்லும் பறந்து வந்து விழுவுது, அமைதியா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க பாட்டு. இல்ல இல்ல எனக்கு 2 பேர் வந்ததுனால எதுவும் ஆனா கூட இங்கிருந்து எதுவும் ஆனா கூட என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடம் எப்போ இடிஞ்சு விழுவுமே எங்களுக்கே. யாரு அந்த இடம் சவுண்ட் அடிச்சு? அக்கா யாரு? எங்க இருக்கீங்க? தனியா விட்டு போகாதண்ணா. இங்கே தானே இருந்தீங்க? யாரு? ஏய் சவுண்ட்ஸ் நான் கேட்குறா. ஹலோ, இங்கே தான் சவுண்ட் கொடுத்தீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? என்னடா சவுண்ட்ஸ் தான் கேட்குது தவிர வேறு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு இடத்துல நிற்க வேண்டாம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல் மாதிரி இருக்குடா. என்னடா அது? நான் சொல்றேன்லண்ணா, சத்தியமா இது வந்து கொடூரமா இருந்துச்சுண்ணா. நான் பார்க்குறப்பே நான் சொல்றது கேளுங்க. ஏதோ சொல்ல வருதா? எதனால இது மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டேன்? எங்கடா? என்ன கேப்சரா? அங்க பாருங்க, பெட்டி பாத்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? கவனிக்கலடா. எட்டி பாத்துச்சா? எங்க எட்டி பாத்துச்சு. நான் போவாதீங்க. ஏறு. ஏய் லைட் வேற மக்கர் பண்ணு. எங்கடா? இந்த இடத்துலயா? இப்போ இங்க தானடா வந்து எட்டி போய் நான் இருந்தேன். ஏய் இந்த மாதிரி பயமுடுத்த எதிர்பார்க்காதீங்க, நாங்க பயப்படல ஒன்றும். ஏய் என்னடா சவுண்ட் இதெல்லாம்? கிளவி சவுண்ட் மாதிரி இருக்குடா அந்த இடத்த பார்க்கல எனக்கு. அது ஏய் யாரு? ஏய் அங்க பாருங்க, எட்டி பாக்குது. ஏதோ இந்த பாருங்க 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 பாருங்க. ஏய் யாரு? யாரும் தூங்கினார் இருக்குது? எனக்கு இங்கிட்டு கேக்குதுண்ணா. எங்கிட்டா? தேவையில்லாத வேலைண்ணா இதெல்லாம். தேவலமா வந்துட்டு நடக்கிற சவுண்ட் கேட்கல. சொல்லுங்க போனது. இப்போ தூங்கிட்டு எதோ இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்க நின்று இப்போ எட்டி பார்த்துச்சு. நான் பார்த்தேன். நான் சொன்னல அந்த கேப்சர்னா ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப இங்க பாருங்க, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின தூண் தானே அதெல்லாம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த மாதிரி அந்த இரும்புலி செய்வாங்க. பாட்டிமா பாட்டி தானே அவங்க? வயசானவங்களா? இல்லை இது வயசானவங்க இல்லை. ஒரு வேளை இரிஞ்சு போனால அந்த வயசு அப்படி இருக்குமா? மேபி இருக்கலாமா? யாரு? இரு யாரு? இங்கதான் யாரோ எட்டி பார்த்தீங்க. செம கேப்சரா. நான் உங்களை பார்த்து ஒன்றும் பயப்படல.
எனக்கு என்னமோ இதுக்குள்ள தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள இங்கே பாருங்க ரூம் இருக்கு. இரு பார்த்துவா. பாம்பு மாதிரி இருக்க போகிறா. இந்த இடப்புலாம் இந்த மாதிரி போதை இந்த மாதிரி இது சின்ன பசங்க ஷூ தானே? ஆமாம். ஓ மை காட், யார் இருக்கா உள்ள? ஓ மை காட், இல்லை உள்ள யாரு? என்னதுடா அங்கே பாருங்கண்ணா, மேலே பாருங்கண்ணா. என்னதுடா இது இடிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம காலி. ஓ மை, ஓய் பில்டிங் அதிருக்குறா. எங்க மேல கோவப்பண்ணது உங்களுக்கு இது இல்ல. இங்க பாரு, இதெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு வர்றா. அதான் நானும் சொல்றேன். பாருங்க. ஓ மை காட், எனக்கு புரியலடா. என்ன எப்படி அந்த நெருப்பு அவங்கள சூசைட் பண்ணிட்டாங்களா? இன்னத்துல இருந்து சைக்கிள் இந்தியா 1 மணிக்கு வேண்டா வண்டியில சுத்துறவங்க பைத்தியக்காரங்களா இருக்கானுங்க. ஓகே ஓகே, வா பிரைஸ் வெளியே வந்துடும். ஒரு இந்த ரூம்ல எரிஞ்சிருப்பான். எங்களை ஏன் இப்படி அட்டாக் பண்றீங்கன்னு சத்தியமா கொஞ்சம் கூட தெரில. எனக்கு உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயல. உங்கள்கிட்ட நான் பேசணும் தான் வந்திருக்கேன். நோ 7 இருந்தா நீ வேற கடுப்பேத்தாதண்ணா. நோ 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 வேணாண்ணா நான் சொல்றது கேளுங்கண்ணா. ரொம்ப இல்ல பிரச்சனை, நீ போன வாட்டி வரலையே எனக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா? மிஸ்டரியா இருந்துச்சுன்னா இந்த இடத்த பார்க்கணுமான்னு சொல்லி எனக்கு அப்போ கூட தெரியல. இல்லை எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நம்ம இங்கிட்ட இருந்தோன்னா ஏதோ சவுண்டு கேட்குது, சத்தியமாக கேட்குது. என்ன சொல்ற? இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்னண்ணா பண்ணுறது? இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்னண்ணா பண்ணுறது? மொத்தமாக நம்மளே பேய் எடுக்க வருவானுங்க. எல்லாம் நம்ம மேலே அவ்வளோ வன்மத்தில் இருக்கானுங்க. அது ஏன்? ஏய் அதழுது பார்த்தீங்களா? ஓ மை காட், பிரகேஷ் அங்கேயே இரு. அப்படி சுற்றி வா, நீ சுற்றி வா. ஓகே நீ நான் ஓகே 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 நீ ஃபஸ்ட் சேஃப்டா. கீழே கண்ணாடி இருக்கும், நீ பார்த்து போ. ஃபஸ்ட்டு ஓடாத. இங்கே வரு, நீ அந்த வெற்றி மாதிரி சர்க்கு கொடுக்கறது ஓடுறதெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? ஓகே பார்த்து போ. ஓகே 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 நம்ம ஏதோ வரும், நீ அங்கே பார்த்து வாடா. ஓகே பார்த்து போ. ஒரு பார்த்துட்டு வந்துடுறா. ஹலோ. ஓ மை காட், இதெல்லாம் வெட்ட வெளியா? யாரு இருக்கீங்களா? சரிண்ணா. பாருங்க கைஸ், இது மேலே வந்து இங்கே பாருங்க, எல்லாம் எரிஞ்ச மாதிரியே இருக்கு. பாருங்களா, தெரியுதுண்ணா? எல்லாமே எரிஞ்சிருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஆனால் எரிஞ்சது எல்லாம் தெரியும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் போர்டு கைஸ், இது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்ட போர்டு. பண்ணுறது அங்கிட்டு தான் சவுண்ட் இருக்குது. அவர் தனியாக நின்றுட்டுருக்கார் கைஸ், தனியாக நிற்கிறார் கைஸ். என்ன பண்ணுறேன்னு தெரில. அவர் இன்னும் பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, பயமாக இருக்குது எனக்கு. நாங்கள் இங்கே என்ட்ரன்ஸில் தான் வந்து நின்னோம் கைஸ். அக்கா, நீங்கள் தான் அந்த மாதிரி நெருப்பால் எரிஞ்சு இறந்து போயிட்டீங்களா? உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு முன்னாடியே உங்களை பற்றி இவன் சொல்லியிருந்தானா? மீரா, உங்கள் பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஒரு என்னங்க வயசு? உங்கள் பையன் பேர் என்னது? மணி அமீரா? உங்கள் பையன் பேர் மணி அமீரா? அம்மாவா? அங்கிட்ட கேட்குது, இங்கிட்ட கேட்குது. என்ன கைஸ், நிறைய இங்கே பார்த்தீங்களா? அம்மா, என் பேரும் அமர் தான். அமர்னு சொல்லுங்களேன், அமீர் கூட சொல்லுங்கள். எனக்கு உங்களோட அன்பு எனக்கு தெரியுமா? ஒரு தாயோட அன்பு எனக்கு புரியுது கைஸ். இதை பார்க்கல டக்குன்னு எனக்கு சாந்தி தான் எனக்கு தோணுது. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? இங்கே கேட்குது. ஹலோ. ஹலோ. ஓ மை காட்,
கைஸ் தெரியுதா? ஐயோ அக்கா எதுவும் பண்ணிடாதீங்கக்கா எங்களை. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால எதுவும் பண்ணிடாதீங்க என்ன. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. நான் வரேன், எதுவும் பண்ணிடாதீங்க. கா என்ன தெரியுதாக்கா? ஏற்கனவே வந்திருக்கேன் நான். ஏதோ நடக்குது. அந்த வீட்டுக்கு இருக்கார் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்கக்கா, தனியாக தான் வரேன். எது பயமாக இருக்கு அக்கா. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த டோர்லேருந்து எல்லாமே எரிஞ்ச மாதிரி தான் இருக்குது கைஸ். இதெல்லாம் ரொம்ப பெரிய ரூம் தான். அங்கே பாருங்கள், அதெல்லாம் இடிஞ்சு டாப் ஓப்பனு. உண்மை கார்டு மண்டையெல்லாம் விழுந்தா சங்கட்ட நிலைமை. ஓய் யாரு? நான் இப்பயும் சொல்கிறேன், நீ அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 பைசா கூட தேராது, ஓகேங்களா? இந்த இடத்துல நீ எவ்வளோ இது படுத்துறீங்களோ அந்த அளவு நான் இறங்கி செய்வேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. நான் இன்ன வரைக்கும் ஒரு அன்பாக பேசுகிறேன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்கீன்னு உங்களுக்கு புரியணும், ஓகேங்களா? எங்கே இருக்கீங்க? தயவுசெய்து எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா, சின்ன பசங்க தண்ணி குடிக்கிறதெல்லாம் இருக்கு. ஓ மை காட். அம்மா உங்கள் பேராச்சு என்னன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு வந்தது ஒன்றும் புரியல கைஸ். தலையும் புரியல, காலும் புரியல, எப்படி என்ன நடக்குன்னு தெரியல. வீடியோ எப்படி ஓடுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓ மை காட். பைப்பு. ஹலோ, இல்லை உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்கள், உங்கள் பையன் பேர்? ஏய் என்னடா? ஏய் எங்கடா? எங்கிட்டு இருக்கேன்டா நானு? ஏய் ஓ மை காட். ஏய் பிரகதீஷ், டேய் எங்கடா இருக்க? பார்த்துட்டேன். சவுண்ட் எங்கடா கேட்குது? ஏய் சங்கட்டு வரான். என்னடா ஆச்சு? சொல்லிட்டு இதே எப்போ என்ன உள்ளாங்க ஐஸ். ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. தனியாக வேற விட்ட போயிட்டாரு. ஐயோ என்ன பேர் இருக்காரு. நான் இதோட போனால் சரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துருக்கோம் ஐஸ் இதே மாதிரி. அதனால் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவுக்கு தெரிஞ்சுக்கொள்ள. பார்த்தீங்களா, அப்படியே செடியாலே அப்படியே படர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுமா? எங்கடா இருக்க? ஏய் என்னடாச்சு? கண்ணாடி குத்திருச்சா? டேய் டேய் என்னடா அது? இங்கே பாருங்க. என்னதுடா? என்ன தெரியுது? துரத்துதா? யாரு? என்ன லைட் நான் கீழே போட்டிருக்கு? எதுக்குடா ஓடி வந்த? நான் எங்கடா பண்ண? அங்க இருந்தேன் பிரகதீஷ். என்னடா ஆச்சு? வீடியோ ஆஃப் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற நீ? அப்போ வந்து ஃபர்ஸ்டே எடுக்கல ஆஃப் ஆச்சுன்னு. வேற குடிகாரனுக்கு வண்டியில் ஏதோ பண்ணிட்டு போனானுங்க. ஏய் பின்னாடி போயிட்டானுங்களா? சுத்திராங்க. இருங்க இதில் கைஸ் கைஸ் வர கைஸ். இப்போ யாரோ இல்லை விடு தெரியுது. லைட் வச்சு கையில் கூட அடிச்சுக்க. லைட் சிம்பிளி லைட்டாக இல்லை சார்ஜ் குடிச்சு வச்சுக்க.
கேஸ் அங்கே தான் தலை தெறிக்க ஓடி வந்திருக்கோம். ரகுமான் அண்ணா தான் கூப்பிட்றாரா கேஸ்? ரகுமான் அண்ணா கூப்பிட்றாரு. அண்ணா நான் கிளம்பிட்டோண்ணா. எவனோ வண்டியில் வேற விரட்டிட்டு வந்துட்டானுங்கண்ணா. தெரிலண்ணா, எவனே தெரில. வண்டியில் உட்காந்து பண்ணிக்கிறோம், ஆள் வந்துட்டானுங்க. தெரியாம ஓடி வந்துட்டோண்ணா. தெரிலண்ணா. இல்லை நான் குடிச்சிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிக்கிறானுங்கண்ணா. அதானே கிளம்பிட்டோம்ண்ணா. இல்லைண்ணா இந்த நாங்கள் வந்துட்டோம்ண்ணா. கிட்ட அந்த பாலம் தோண்டி வச்சிருக்கானுங்கண்ணா. அந்த வழியில் வந்துட்டேண்ணா. வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டோண்ணா. வந்துடுறேண்ணா. கரெக்டாக இந்த பாலம் தோண்டிக்கிட்டு இருக்கானுங்களாண்ணா. இந்த பக்கத்தில் வந்துட்டோண்ணா. அது பக்கத்தில் வந்துடுறேண்ணா. பக்கத்தில் வந்துடுறேண்ணா. ஓகேண்ணா. இந்த ப்ரைஸ் கேஸ் பார்த்தாலே தெரியும். என்னடா நான் இவ்வளோ டேஞ்சராக இருக்கு இந்த இடத்த, நீ இப்படி சொல்லியிருக்க. அங்கே வந்து உசுரை கொடுத்து ஓடி வந்து பெருசு ரவும் நல்ல வேலை ரவுமான அங்கே நிற்க வச்சதுன்னு இதாகி போச்சு. பார்த்துக்கு சிவா கிளம்பிடுவோம். அவங்க வந்தான் உங்களுக்கு சவுண்டு கேட்டுக்கு நீங்கள் கேஸ் விரட்டி வந்துட்டானு. வண்டி போது கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ எல்லாம் போகுது இந்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் அதை கிளம்பி ஓடி வண்டி எப்படி தப்பிச்சு வந்து கிளம்பிட்டோம் கேஸ். நாங்கள் நல்ல வேலை 2 பேர் நம்ம 2 பேராக இருந்தனால தப்பிச்சோம். இல்லாட்டினா என்ன ஆமாம் இல்லைன்னா சோழி முடிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ் நாங்கள் கிளம்புறோம். பிடிப்பி இருக்க கேஸ் இதனால் வீடியோ எடுக்க முடியுமா மன்னிச்சுக்கோங்க. கைஸ் நான் வந்து ஒரு பயங்கரமாக இடம் நினச்சி தான் வந்தோம். கடைசி இப்படி நடந்தால் சத்தியமாக எதிர்கொள்ள பார்க்கல. ஓகே கிளம்புறோம். நம்ம ஃபஸ்ட் நம்ம அண்ணன் வீட்டுக்கு போய் ரவுண்ட் பண்ணிட்டு தான் கேஸ் கிளம்பணும். அதில் அண்ணா வந்து அங்கே நிற்க சொன்னது சேஃப்டியாக இருந்து போச்சுடா. இல்லைனா நேற்று இந்த வீடியோ உசுரோடு தான் வந்திருக்கா கூட தெரியும். ஓகே கேஸ் என்னால் மறுபடியும் இந்த இடத்த நான் கண்டிப்பாக எடுக்க வருவேன். அலோனாக எடுப்பேன் இந்த இடத்த. இவங்க யாரும் தெரியும். இந்த இடத்துல ஏதோ இல்லீகல் நினச்சேன். அந்த இடத்துல கண்ணாடி பல்ல இருக்குன்னு நினச்சேன்டா. இல்லீகல் நடக்குதா? ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிறகு சேனல் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட அவன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவனுக்கு பே வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். ஓகே கேஸ் ஆமாம் ரெகுலராக போட்டுடா. ஓகேவா? ஓகே கேஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு முடிச்சிடறோம். பாய். ஆமாம்.